வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை மாவு கடையில் வாங்காமல் வீட்லேயே ரொம்ப சுலபமாக, அதே சமயத்தில் விரிசல் இல்லாத நல்லா சாஃப்டான பூரண கொழுக்கட்டை, எள்ளு பூரண கொழுக்கட்டை தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது, டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இப்போ வீட்டு முறையில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அபூர்வாஸ் மசாலா வீட்டு முறையில் நாம் ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா வாசனைக்காக எந்த விதமான கெமிக்கல் ஃப்ளேவர்ஸ், ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே சேர்க்காமல் வீட்டு முறையில் நாம்ளே வறுத்து ரெடி பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது கூடவே சீக்காய் பொடியும் நம்ம ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் 500 ரூபாய்க்கு மேலே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியிலே பண்ணி கொடுத்துருவோம். டெலிவரி சார்ஜ் கிடையாது. நான் ஒரு மெஷரிங் கப்பில் இந்த டம்ளரால் ஒரு டம்ளர், இது 150 கிராம் அளவுக்கு டம்ளர் இருக்கும். மாவு பச்சரிசி எடுத்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஊற வைக்கும் போதே கழுவிட்டு தான் ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி கப்பில் சேர்த்துருக்கேன். இந்த டம்ளர் அளவு தான் நம்ம 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருந்தோம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி தேவைப்படும். இப்போ 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கூட குறவரப்பு இல்லாமல் நல்லா வழுவழு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மாவு பார்த்தீங்கன்னா நைஸாக நல்லா அரைச்சிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதில் 1/2 டம்ளர் நம்ம ஏற்கனவே ஊற்றி அரைச்சிட்டோம். மீதி 1/2 டம்ளர் தண்ணி, இன்னும் 1 டம்ளர், மொத்தமாக 2 டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த மாவை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் வைக்கல, கீழே தான் வச்சுருக்கேன். அடி கனமான கடாய் எடுத்துக்கோங்க. இண்டாலியம் கடாய் வச்சுருக்கேன். இது கடாய் மட்டும் இல்லை, இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, அது கூடவே மசாலா இடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இடி உரல், இண்டாலியம் தோசைக்கல். தோசைக்கல் பார்த்திங்கன்னா புடி வச்சது, புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். நீங்கள் இண்டாலியம் கடாய் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் நான்ஸ்டிக் கடாய் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட இந்த மாவை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவை சேர்த்துட்டு அது கூடவே மேல் மாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக நெய் வாசனை பிடிக்காதவங்க நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுறதுனாலும் பண்ணலாம், தேங்காய் எண்ணெய் சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம். இப்போ கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. மாவு பார்த்தீங்கன்னா சூடாக ஆரம்பித்த உடனே கட்டி பிடிக்கும் பாருங்கள். லைட்டாக சூடாக ஆரம்பிச்சிருச்சு, கட்டி பிடிச்சிரு பாருங்கள். நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கை விடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. அப்போ நமக்கு மாவு நல்லா வரும். இப்போ தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு மாவு நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி வச்சு அழுத்தி அழுத்தி விட்டு மாவை நீங்கள் கலர்னிங்கன்னா தான் நல்லா உங்களுக்கு மாவு எல்லாமே நல்லா வெந்து வரும். நீங்கள் வெந்து வரும்போது பார்த்தீங்கன்னா கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் திரண்டு வரும். இந்த மாதிரி திரண்டு வந்த பிறகு சிம்மில் வச்சு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கலருங்க. அப்போ தான் நமக்கு நல்லா மாவு வெந்து வரும். இன்னொரு 5 நிமிஷம் கிளறிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு வச்சுருக்கேன். நம்ம அப்படியே அதே வச்சுட்டோம்னா மாவு வறண்டு போயிடும். இப்போ இந்த மாவு அப்படி மேலே வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக மூடி போட்டு அப்படியே வச்சுடுங்க. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம பூரணம் ரெடி பண்ணலாம். பூரணம் ரெடி பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் அதே டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அதில் 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லத்தை நம்ம பாகு பதம்லாம் பார்க்க வேண்டாம். வெல்லத்தில் மண் தூசி இருக்கும், அதனால் அந்த மண் தூசு போக்குறதுக்காக நல்லா கொதிக்க வச்சு மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ வெல்லம் தண்ணி நல்லா கரைஞ்சி கொதித்து வந்துருச்சு. இப்போ மறுபடியும் அடுப்பில் அதே கடாய் வச்சுட்டு அந்த டம்ளரால் 3/4 டம்ளர் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். அதனால் நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டாக சூடுபடுத்தி எடுத்துக்கிறேன். நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை எடுத்திங்கன்னா நல்லா வறுத்துட்டு தோல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ லைட்டாக சூடாகிடுச்சு, ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ அதே 3/4 டம்ளர் அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்துருக்கேன். நீங்கள் வெள்ளை எள்ளு எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். எள்ளு பார்த்தீங்கன்னா நமக்கு சீக்கிரமாகவே நல்லா படப்பட இந்த கடாய் சூட்டுக்கு பொரிஞ்சு வந்துடும். நல்லா நமக்கு பொரிஞ்சு வரும். நல்லா பொரிய விட்டுக்கோங்க, அப்போ தான் எள்ளு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எள்ளு நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வந்துருச்சு. வேர்க்கடலை மாற்றி வச்சுருந்த அதே பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற விட்டுறத மிக்சி கப்பில் மாற்றிருக்கேன். அது கூட 3 ஏலக்காய் சேர்த்துட்டு நைஸாக அரைக்கக்கூடாது, கொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் 1-2 பொடிக்கிறதுனாலும் பொடிச்சிக்கலாம். இப்போ மறுபடியும் அதே கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அதில் 3/4 டம்ளர் அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துட்டு தேங்காவோட பச்சைத்தன்மை போக லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. ரொம்ப நல்லா வறுக்கணும்னு அவசியம் இல்லை, நெய்யில் கொஞ்சம் லேசாக வறுத்து விட்டிங்கன்னா போதும். இப்போ இது வறுப்பட்டுடுச்சு. இதில் நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கிற அந்த வெள்ளை தண்ணியை சேர்த்துட்டு அது கூடவே நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அந்த எள்ளு வேர்க்கடலையும் சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு கலந்து விட்டிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் கலந்து விட்டிங்கன்னா அந்த வெல்லம் பாக ஆகிட்டு
நமக்கு இறுகி போன மாதிரி ஆயிடும் போடும். அப்புறம் கொழுக்கட்டை சாப்பிடும்போது நமக்கு சாஃப்டாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷம் கிட்ட கலந்துட்டா ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சுட்டிங்க. கடாயில் வச்சுட்டிங்கன்னா அந்த சூட்டுக்கு இறுகி போயிடும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மேல் மாவு நல்லா ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி அழுத்தி பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து சாஃப்டாக வரும். இப்போ இதை பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ மாவு போதே சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டேன். இப்போ இந்த மாவில் நீங்கள் மோதக அச்சு வச்சுருந்தீங்கன்னா அதில் பண்ணிக்கலாம். அப்படியே அச்சு இல்லாதவங்க இந்த மாதிரி கையில் மாவு எடுத்து வச்சுட்டு கட்டை விரலால் நவுத்தி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு சொப்பு மாதிரி நமக்கு ஈஸியாகவே பண்ணுறதுக்கு வரும். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி சொப்பு பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பூரணத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எந்த அச்சும் தேவையில்ல, பாத்திரம் மத்து அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. அழகாக சுலபமாக நீங்கள் ஈஸியாகவே பண்ணலாம். இப்போ நம்ம அந்த மாவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு எடுத்துக்கோங்க. நமக்கு மாவு ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா கொழுக்கட்டை டேஸ்ட்டாக இருக்காது. ரொம்ப கொஞ்சம் மெல்லுசாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போ பூண்டு மாதிரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதே மாதிரியே நம்ம ஒரு வாழை இலை போட்டுட்டு, வாழை இலை இல்லைன்னா பாலித்தீன் கவர் இல்லை பட்டர் ஷீட் எதுலேயே அது ஒன்று வச்சுட்டு நல்லா மெல்லுசாக தட்டிக்கோங்க. ரொம்ப மொத்தமாக தட்டிட்டிங்கன்னா நமக்கு பூரணம் குறைவாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இருக்காது. மெல்லுசாக தட்டிக்கோங்க. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு மெல்லுசாக தட்டிக்கோங்க. இப்போ நம்ம தட்டி வச்சுருந்த அந்த அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பூரணத்தை ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கிறேன். பூரணம் நமக்கு நிறையா இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இந்த அளவுக்கு பூரணத்தை வச்சுட்டு கொஞ்சம் பரவலாக பண்ணிவிட்டு அப்படியே ஒன்றா சேர்த்து நல்லா அழுத்தி மூடி விட்டுடுங்க. அப்படி நீங்கள் சரியாக மூடலைன்னா விரிஞ்சு வந்துட்டு பூரணமெல்லாம் வேகும்போது வெளியில் வந்துடும். இந்த மாதிரி கை வச்சு நல்லா அப்படியே அழுத்தி விடுங்க. ஓரங்களை நல்லா அழுத்தி விடும்போது தான் பூரணம் வெளியில் வராமல் இருக்கும். இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு நீங்கள் ஓரங்கள் டிசைன் பண்ணுற மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபோர்க் வச்சு அழுத்தி விடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி கையால் ஓரங்களை மடித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியிலையும் வராது. அதே சமயத்தில் பார்க்குறதுக்கு பாருங்கள் டிசைனுமே நல்லா பார்க்க அழகாக வந்துடும். இந்த மாதிரி கையால் லைட்டாக அப்படியே மடித்து விட்டுக்கோங்க. நீங்கள் இது மாதிரி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரே சைஸில் ஒரே மாதிரியே வேணும்னா இந்த மாதிரி ஒரு வட்டா எடுத்துகிட்டு நம்ம மாவை தட்டி வச்சுட்டு அந்த வட்டா வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை வெளியில் எடுத்துகிட்டு நம்ம இதுக்கு நடுவில் பூரணத்தை வச்சு மடித்து அதே மாதிரி நீங்கள் அழுத்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது நம்ம சுட்டி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா கொழுக்கட்டைகளுமே ஒரே சைஸில் இருக்கும். நமக்கு பெருசு சின்னது இல்லாமல் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இப்போ நல்லா அழுத்தி விட்டுட்டு இது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நான் அடுப்பில் இட்லி பாத்திரத்தில் தண்ணியுமே வச்சுட்டேன். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த மாதிரி கொதி வந்ததில் இந்த மாதிரி ஸ்டீமர் பிளேட் வச்சுட்டு நீங்கள் இது டைரெக்டாக அப்படியே வைக்கிறதுனாலும் வைக்கலாம், இடி துணி போட்டு வைக்கலாம். டைரெக்டாக வைக்கிறது வந்து எண்ணெய் தடவிட்டு வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வாழை இலையை வச்சுட்டு அதில் தான் வேக விட்டுக்க போகிறேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கொழுக்கட்டைகளை வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம், ஏன்னா மாவு நல்லா வெந்துடுச்சு, இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்றதுக்காக தான். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஒன்றோட ஒன்று ஒட்டாதபடி வச்சுட்டு வேக விட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். நீங்கள் வெந்தது செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே பலன்னு தெரியும் நமக்கு வெந்து வரும்போது. அதுதான் கரெக்டான பதம். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா வெள்ளையாக பலன்னு வந்திருக்கு பாருங்கள். இப்போ வெந்து வந்துருச்சு. இது வெளியில் எடுத்துகிட்டு உடனே எடுக்காமல் ஒரு 10 செகண்ட் விட்டிங்கன்னா நல்லாவே நமக்கு அருமையாக வந்துடும். நமக்கு இப்போ நல்லா அருமையான வீட்லேயே நாமளே கடையில் மாவு வாங்காமல் பூரண கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய போஸ்ட்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.